என் பிள்ளை காலையில 8:30 செத்துது, 6:30 மாச்சுரையில காட்டுறாங்க. என் பிள்ளை காலில் இருக்கிற செருப்பு மண்டில ரத்தம். என் பிள்ளை அம்மானு பச்சை குத்துது பார்த்து எனக்கு பைத்தியமாயிட்டேன். யாரோ கட்சிக்காரங்கெல்லாம் வந்து எங்களை உங்க பையன் 3 பேரை ஏத்தி கொண்டுட்டா, நீங்க போங்க போங்கன்னு எங்களை காலில் ஊருக்கு துரத்தி அனுப்பிட்டாங்க. நாங்க அதோட ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு வந்தோடனே என் பிள்ளை இப்படி எங்க வீடு பக்கத்துல தான் இருந்திருக்கு. எங்களுக்கு யாருமே சொல்லல, இது வரைக்கும் எந்த போலீஸும் எங்களை கேட்கல. என் பையன் இந்திக்காரன் பேர் இருந்தானா, இந்திக்காரன ஒரு உயிர் தானப்பா, அவனும் ஒரு மனுஷன் தானே. என் பிள்ளை ரத்தம் ஆறா போய்க்குது, யாருமே கண்டுக்க காணோம். ஐயா என் பிள்ளைக்கு நான் தீர்ப்பு கிடைக்குதுன்னு நான் உயிரை என் பொண்ணை யாரு பார்த்துப்பாங்க, நான் பைத்தியமாகறேன். அது வரைக்கும் குழந்தை ரோட்ல இருந்துக்குது. ஒரு பொம்பளை கொடி கம்பத்தை பிடிச்சிருக்கு, என் பிள்ளை நில தடுமாறி கீழே விழுந்திருக்கு. அந்த கொடி கம்பத்தை ரத்தத்தை வச்சு எல்லாரும் ஏறி மெரிச்சுக்கிறாங்க. என் பிள்ளை மூஞ்சில துணி போட்டு மூடி ஆட்டோ தனமா கிடைச்சிச்சு, ஆம்புலன்ஸ் கிடைக்கலையாப்பா. என் பிள்ளை உயிர் 20 நிமிஷம் போராடிக்கிறா. யாருமே இல்ல எங்களுக்கு. நாங்க யாருமே எதுவுமே இது வரைக்கும் சொல்லலப்பா. என் பிள்ளை என் கனவுல இருந்து அம்மா எனக்கு நடந்தது வேற வேறன்றா. என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். ஆனா கட்சி கொடி கம்ப விழுந்துதான் என் பிள்ளை உயிரை விட்டா. ஏன்பா ஆம்புலன்ஸ் இல்லாம என் பிள்ளைய ஆட்டோல கூட்டு போனோம்? ஏன்பா இந்திக்காரன்னு ஒரு உயிர் தானப்பா, அவன் இந்திக்காரன்னா அவன ஒரு மனுஷன் தானப்பா. என் பிள்ளை இந்திக்கார மாதிரி தான்ப்பா இருந்தான். என் பிள்ளை ஒரு மனுஷன் தானப்பா. என் குழந்தை விட்டு நாங்க தவிக்கிறோமேப்பா.